எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மகாராஷ்டிரன் ஸ்டைல் ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பேர் குல்குலே. ஆக்சுவலி இது நம்ம கோதுமை மாவு, வெல்லம் இது ரெண்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பாகு வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த பாகு ஆறட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1.5 கப் கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இதுவும் முன்னாடி எந்த கப் அளவு யூஸ் பண்ணிங்களோ அதே கப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்து 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக வடை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ஒரு தடவை கையால் நல்லா கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு கலந்தா கரெக்டாக இருக்கும். மாவு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கடாயை ஸ்டோவில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேருங்க. அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். நல்ல பொன்னிறமாக வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா குக் ஆகும். நம்ம ஸ்டோவில் ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அருமையாக ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. நல்ல க்யூட்டாக குட்டி குட்டியாக அந்த குல்குலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸி செய்கிறது. நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பசங்கள்லாம் பசிக்குது இல்லைனா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.